வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு நண்பர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, ஆர்டினோ பற்றி சொல்லுங்கன்னு. அதற்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 2-3 வீடியோவாக சீரீஸாக பண்ணுறோம். இதில் எப்படின்னா, முதல்ல நான் ஆர்டினோ போர்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது, ஆர்டினோ போர்டுனா என்ன, ஃபஸ்ட்டு எதுக்கு பயன்படுது, நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் எந்த அளவு இன்னைக்கு அது பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இதிலிருந்து ஒரு சிறிய ப்ராஜெக்டை, எல்லாரும் விரும்பின ப்ராஜெக்ட் தான். இன்றைக்கி ரொம்ப இன்வெர்ட்டர் ஏசி சர்வீஸிங்கில் முக்கியமான ஒரு டூலாக UVW டெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல், அது வந்து நிறைய பேர் இப்போ டிசைன் பண்ணி அதை டூலாக பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப உபயோகமான ஒரு டூலு. அந்த இன்வெர்ட்டர் போர்டை செக் பண்ணுறதுக்கு டெக்னீஷியனுக்கு ரொம்ப உபயோகமான டூலாக அமைந்திருக்கு. அது வந்து நம்மளே எப்படி செய்யலாம், இதை பற்றி நிறைய வீடியோ சேனல்ஸில் இருக்குது. நம்மளும் இந்த ப்ராஜெக்ட் முன்னாடியே பண்ணியிருக்கோம். பட் இதனால் வர அதை வந்து யாரும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்காதனால நம்ம வீடியோவில் அதை பற்றி நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை. பட் இந்த வீடியோவில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், அதாவது அடிப்படையிலிருந்து ஒரு ஆர்டினோவை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து அந்த போர்டை செய்கிறது, இதுதான் அந்த போர்டு. இப்போ இது வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்த நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்து டிசைன் பண்ண போர்டு தான். பட்டு இதை வந்து நம்ம அவுட் பண்ண முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் நான் ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு சிம்பிளாக இதே போல் ஒரு போர்டு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க. ஒரு பேசிக் ஐடியா தரேன், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளேல வச்சுருக்கிறேன். பட் இதில் வந்து நம்ம முக்கியமாக ஆர்டினோன்னு சொல்லக்கூடியது இந்த போர்டு தான். இந்த ஆர்டினோ போர்டு வந்து என்னென்னா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன, இந்த ஹெட்டர்லாம் எதுக்காக பயன்படுது, இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் என்ன வேலை செய்யுது, எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பாருங்கள், கை கடக்கமாக ஒரு கையில் இவ்வளோ தான் இருக்குது சைஸ். இந்த போர்டு வந்து இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்ஸு. இதை வச்சு எந்த விதமான ஆட்டோமேஷனும் நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு வேண்டிய வீட்டுக்கு உபயோகமான எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனங்களையும் இது மூலியமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு இயங்க வைக்க முடியும். அது மட்டுமல்ல, இது ஒரு பயனுள்ள ஒரு ப்ரோக்ராமிங் டூலாக அமைந்திருக்கு. ப்ரோக்ராமிங்க்கு நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது. இது வந்து ஒரு சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கூட நம்ம இதை வந்து டாயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பயன்படுத்தினது தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். இதுதான் இந்த மாதிரி ஸ்கூலில் எல்லாம் சொல்லித்தராங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோட்டர்ஸு, இது எல்லாமே கிடைக்குதுங்க. இதை வச்சு நம்ம வீடியோ கூட பண்ணியிருக்கோம். பட் அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த போர்டும் எப்படி கோடு எழுதுறதுங்கிறத பற்றி சொல்லலை. பட் இப்போ வரக்கூடிய சீரியஸை நீ கண்டினியூஸாக பாருங்கள். இதில் நான் கோடு, ஒரு பேசிக் ஐடியா, ஒரு கோடு எப்படி எழுதணுங்கிறத கூட சொல்கிறேன். இதில் இவ்வளோ போர்டு இருக்குது. பட் இதில் முக்கியமான மதர் போர்டுங்கிறது இதுதான். இந்த போர்டுலேருந்து இது எல்லாமே இதோட அட்டாச்மெண்ட்ஸு, சென்சர்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் இந்த ஷீல்டு பாருங்கள், இந்த மாதிரி ஷீல்டு நிறைய கிடைக்கும். இது பாருங்கள், இந்த ஷீல்டு எல்லாம் இது மேலே அப்படி பொருத்திக்கலாம். இப்படி பொருத்தியாச்சுன்னா இந்த மதர் போர்டோட இந்த ஷீல்டுலேருந்து நம்ம 4-5 மோட்டரை உபயோகப்படுத்த வைக்க முடியும். செர்வோ மோட்டர், அது மட்டும் இல்லை ஸ்டெப்பர் மோட்டர், எது வேணாலும் இதுலேருந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது மாதிரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஐசிஸ்லாம் அதுக்காக பயன்படுது. இது ஒரு ஷீல்டு இல்லைங்க, உங்களுக்கு தேவையானபடி எந்த ஷீல்டு வேணால் வாங்கிக்கலாம். இந்த ஷீல்டு பாருங்கள், இது வந்து என்னென்னா ஒரு செர்வோ மோட்டர், இத்தனை செர்வோ மோட்டர் உள்ள ஷீல்டு. இது செர்வோ மோட்டர்ஸ் இயங்க வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டினோ போர்டில் ப்ரோக்ராம் பண்ணி இயங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. டேரெக்டாக ஒரு செர்வோ மோட்டரையோ ஸ்டெப்பர் மோட்டரோ உங்களால் ஆப்ரேட் பண்ண வைக்க முடியாது. அதுக்காக இந்த போர்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டரும் அல்லது செர்வோ மோட்டரும் செய்யலாம். இதை வச்சு இன்னைக்கு 3D மிஷின், அதாவது இந்த வுட்டு கார்விங்க்கெலாம் வருது இல்லைங்களா, 3D மிஷின், 3D பிரிண்டர்ஸ் எல்லாமே இதை வச்சு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி PLCன்னு சொல்லக்கூடிய ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சாதனத்தையே இது வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு எவ்வளோ பெரிய மிஷினை வேணாலும் இன்றைக்கி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்றைக்கி ஆர்டினோ வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மெயினாக இது இவ்வளோ ஒரு ஃபேமஸான காரணம், இது வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ் இருக்குது. அதாவது இதோட சாஃப்ட்வேர், இதோட சர்க்கியூட், ஹார்ட்வேர் எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ். நீங்கள் வேணும்னாலும் இதை நீங்கள் க்ளோனிங் மாதிரி நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம் அந்த போர்டை, ஒரிஜினல் வேண்டான்னா. பட் இது ஒரிஜினல் போர்டு. இதை பாருங்கள், ஆர்டினோன்னு போட்டிருக்கு, இட்டாலி மேக்கு. பட் இதே இது நான் டூப்ளிகேட் போர்டு காமிக்கிறேன். பட் அதுவும் கூட வேலை செய்யுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோனிங் போர்டு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி போர்டெல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் மேக் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி இதுவும் நல்லா தான் வேலை செய்யுது. பட் இருந்தாலும் ஒரிஜினல் போர்டு வாங்கினீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வராது. பட் அதுக்காக ஒரிஜினல் போர்டுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
நீங்கள் நார்மல் போர்டே கூட போகலாம், க்ளோனிங் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்வோ ஷீல்டு. அதுபோல் இந்த போர்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, R4ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து R3 ரெவல்யூஷன் 3 தான் ஃபஸ்ட்டு வந்தது. இதற்கப்புறம் இப்போ ரெவல்யூஷன் 4 வந்திருக்கு. இதில் என்னென்னா, இதில் ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ESP32ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சாதனத்தையும் இதில் பொருத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு LED அரேஸும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் வசதிகள் ஜாஸ்தி. பட் ரெண்டும் பாருங்கள் சேம் சைஸ் தான், ரெண்டு வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் சேம் சைஸ் தான். ஆனால் இதில் இன்னும் நிறைய ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி ரொம்ப உபயோகமாக இருக்குது. பட் இது கூட கொஞ்சம் விலை கூட தான். இந்த சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா IR சென்சார், IR LED சென்சர்ஸ். இது மூலியமாக தூரத்தை கணக்கிடுறதுக்காக பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இதை போல் பல வகை சென்சார் இருக்குது. எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுலேருந்து இது கனெக்ஷன்ஸ் வந்து இதுக்கு லீடு ஒயர்னு இருக்குது. அந்த ஒயரை நம்ம வந்து இதில் ஈஸியாக பொருத்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சால்டர் பண்ண வேண்டாம், ஸ்க்ரூ பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இதில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் பொருத்திக்கலாம். இப்போ நான் ஒரு ஒயர் காமிக்கிறேன். இதை போல் ஒயர் இருக்கும். இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக பொருத்திக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர்ஸில் எங்கே வேணாலும் இந்த ஒயரை நம்ம பொருத்திட்டு திருப்பி எங்கே வேணுமோ நீங்கள் இன்னொரு கனெக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துடலாம். நம்ம வரக்கூடிய வீடியோ சீரீஸில் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை வச்சு சின்ன சிறிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளூடூத்துங்க. இதை வச்சு இந்த காரில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூடூத் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ ப்ளூடூத் மூலியமாக மொபைல் ஆப் கூட இது மூலியமாக நம்ம பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம சீரீஸில் சொல்கிறேன், எப்படி மொபைல் ஆப் இதை ஆப்ரேட் பண்ணுவதற்காக பண்ணுறதுன்னு. ஃப்ரீ சோர்ஸ்லேயே மொபைல் ஆப் பண்ணக்கூடிய சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மூலியமாக ஒரு மொபைல் ஆப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஆப்பே கிடையாது, ஃப்ரீ சோர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. அதோட இதை லிங்க் பண்ணிவிட்டு மொபைல் மூலியமாக இந்த காரை நம்ம இயங்க வைக்க முடியும். இது நம்ம முன்னாடி வீடியோவில் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ வரக்கூடிய சீரீஸில் இதையுமே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதற்கப்புறம் ஏன்னா இந்த பவர் வந்து 5 வோல்ட்டில் வேலை செய்யுதுங்க. 5 வோல்ட்டில் வேலை செய்யுது. அதனால் இதிலேருந்து ஒரு பெரிய ஹெவி மோட்டார்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஒரு சிறிய மோட்டார், இதை போல் மோட்டார்ஸ்லாம் ரன் பண்ணலாம். ஆனால் பெரிய மோட்டார் ரன் பண்ணணும்னா இதிலேருந்து இந்த ரிலே போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிலே போர்டை வாங்கிட்டீங்கன்னா இது வழியாக இந்த போர்டுலேருந்து இந்த ரிலே ஆன் பண்ணிவிட்டு ரிலே வழியாக நீங்கள் எவ்வளோ ஹெவி லோடு வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். பெரிய 3 ஃபேஸ் மோட்டர் கூட இதுலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இதை போல் ரிலே, இப்போ 4 ரிலே கொண்டது. இது போல் நீங்கள் நிறைய ரிலே, எவ்வளோ ரிலே வேணாலும் நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது, அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, இந்த போர்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது மட்டுமல்ல, இதை இன்னும் இடத்த சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த போர்டில் அதிக ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 20 இன்புட்டு அவுட்புட் பின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 20 பின்னை வந்து நீங்கள் அவுட்புட்டாவோ இன்புட்டாவோ யூஸ் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். பட் நம்ம அவ்வளோ தேவையில்லை, நமக்கு வேண்டியது ஒரு 4 இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா 2 மோட்டர் தான் பாருங்கள். இந்த 2 மோட்டருக்கு மட்டும் நமக்கு அவுட்புட் கிடைச்சா போதும் அப்படின்னா, அதுவும் இதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு ஒரு 4 பின் இருந்தால் போதும்னா, இதை போல் இதே போர்டு மினியேச்சருங்க. அது இருக்கிறதுலே மினியேச்சர் தான், அட்டைனி 85ன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இதோட ஐசியோட சீரீஸ் தான் இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக பாருங்கள், USB மாதிரியே இருக்குது. USBயில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இதையும் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் இந்த பின்னெல்லாம் பற்ற வச்சுட்டு நீங்கள் வேணுங்கும்போது இது வழியாக பின் இதே போல் ஒயர் கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சால்டர்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிதாக இருக்கும். இது போல் ஒரு சிறிய பொருள் போதும். ஒரு 6 பின் இன்புட் அவுட்புட்டை நீங்கள் வந்து இதில் பயன்படுத்திக்க முடியும். இதில் 6 பின் இருக்குது. இன்புட்டாவோ அவுட்புட்டாவோ பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ ஏதாவது நீங்கள் பட்டன் சுவிட்ச் மாதிரி வேணும், இல்லை ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஒரு சிறிய பகுதியாக கூட அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா, இது ரெண்டும் ஒரே வேலையாக இருக்கும். அதனால எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி சின்னது தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. இல்லைன்னா இதே ஐசியை பயன்படுத்துகிறாங்க. இதை விட நீங்கள் சின்னமாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐசி மட்டும் கிடைக்குதுங்க. பாருங்க, இந்த ஐசி மட்டும் தனியாக கிடைக்குது. இதுலவே நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. இது வந்து 328ங்கிற ஐசி. இது வந்து நிறைய மெமரி கொண்டது. இவ்வளோ மெமரி நமக்கு தேவையில்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இந்த அட்மகா 8ன்னு சொல்லக்கூடிய ஐசி. இது அட்மகா 328. இது வந்து அட்மகா 8. இந்த அட்மகா 8 ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி UEW டெஸ்டர்ல எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப எளிதாக ஐசியை மட்டும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? அதையும் நான் சொல்லித்தரேன். இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஐசியை இந்த ஆர்டினோ போர்டை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறது. அதற்கப்புறம் ஆர்டினோ போர்டு, இந்த போர்டு தேவையில்லை, இந்த ஐசியை மட்டும் பயன்படுத்தி நம்ம சர்க்கியூட் அமைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டு கிடையாது. ஆனால் இந்த ஐசி மட்டும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஒரு கிறிஸ்டல் பயன்படுத்தியிருக்கோம், அவ்வளோதாங்க. பாக்கி பூரா நம்மளோட ஓன் டிசைன் தான் பண்ணியிருக்கோம்.
இந்த ஒரு ஐசி மட்டும் நம்ம ப்ரோக்ராம் இது வழியாக ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதில் பயன்படுத்திக்கலாம். அது நம்மளோட வீடியோ சீரிஸில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ சீரிஸில் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த வீடியோவில் அடுத்த இதோட பாகங்களை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். இதற்கு அடுத்த வீடியோவில் இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவது, அதோட சாஃப்ட்வேர் எப்படி நம்ம பயன்படுத்துவது, அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து C++ல பண்ணுவாங்க. ரொம்ப எளிதுங்க, பயப்பட வேண்டாம். இதற்காக பெருசாக படிக்க வேண்டாம். ஒரு இங்கிலீஷ் போல தான் இருக்கும். அதையும் மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ, ChatGPT, DeepSeek போன்ற ஏஐ இருக்கிறதுனால, டூல் இருக்கிறதுனால ரொம்ப எளிதாக அதை பயன்படுத்தி நம்ம இந்த டூலுக்கு கோடு தன்னால் நம்மளே அமைக்கலாம். நான் கூட எழுத போகிறது இல்லைங்க, DeepSeekல உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி இந்த கோடை வந்து DeepSeekலேருந்து எடுத்து இதில் போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லை, இந்த ஐசியை வந்து பேராக வாங்கும்போது இதில் எதுவுமே இருக்காது. இதை எப்படி வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமல் ஐசியை அதை மாற்றுறது, அதாவது பூட் லோடர் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதை கூட நம்ம வீடியோவில் ஒரு வீடியோவாக நம்ம பண்ணலாம். இது ஒரு சீரீஸாக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் பொருள், ஒரு டூல் நீங்கள் தயார் பண்ணணும்னா இந்த வீடியோ சீரீஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய சேனலில் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ரொம்ப எளிய முறையில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதனால உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒன்லி இந்த போர்டை பற்றி மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த போர்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவது, இதில் சிறிய ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறது, கம்ப்யூட்டர்லேருந்து இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதிலிருந்து வரக்கூடியதை எப்படி இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை வந்து நீங்கள் அழிச்சு எழுதிக்கலாம். எவ்வளோ தடவை வேணாலும் அழிச்சு எழுதலாம். ஆனால் இதை ரீட் பண்ணி படிக்க முடியாது. இதில் என்ன நம்ம சேவ் பண்ணியிருக்கோங்கிறது தெரியாது. இப்போ PLCலாம் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி படிக்க முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய எக்ஸா கோடை வேணால் அப்படியே க்ளோனிங் பண்ணலாம். இந்த ஐசியை இன்னொரு ஐசி தயார் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த கோடிங்கை வந்து நம்மளால் திருப்பி படிக்க முடியாது. அதற்காக இந்த ஆர்டினோ உருவாக்குன அந்த அந்த டைம்லேயே அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரையும் உருவாக்கி அதை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அது வந்து பைசாலாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். யார் வேணால் பண்ணலாம். அந்த ஆர்டினோ ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்கிறது, அதில் நீங்கள் இங்கிலீஷில் கோட் எழுதுனீங்கன்னா அந்த ஐடி என்ன பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த இதுக்கு மிஷின் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து சேவ் பண்ணிடும். அப்புறம் இது அது நீங்கள் என்ன கோட் எழுதுனீங்களோ அந்த மாதிரி இது வேலை செய்யும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சவங்க அல்லது டூல்ஸ் வச்சு இதை பற்றி விவரம் தெரிஞ்சவங்க தான் பண்ணும் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 5வது 6வது படிக்கிற ஸ்கூல் பையன் இந்த ஆர்டினோ வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறான். ஸோ நிச்சயமாக இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் நீங்களே இதெல்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. நானே லிங்க் தரேன், இல்லைன்னா நீங்கள் தேடி ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த ரொம்ப சீப் தான், ரொம்ப விலை ஜாஸ்தி கிடையாது. இதை யாரையும் வந்து கேட்க வேண்டாம். நிறைய சோர்சஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டினோவை அவங்களே வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க, சாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. அதுபடி நீங்கள் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க நம்ம இந்த போர்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த போர்டில் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய பின் டீட்டெயில்ஸை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே போர்டு தான் பார்த்தோம். யூனோ R3 அப்படிங்கிற ஃபேமஸாக முதலாக வந்த ஆர்டினோ போர்டு. அதுக்கப்புறம் நிறைய போர்டு வந்துன்னு பார்த்தோம். இந்த போர்டை பொறுத்தளவில் இதோட மைக்ரோ கண்ட்ரோலர் நம்பர் பார்த்தீங்கன்னா Atmega 328. இது ரொம்ப ஃபேமஸானது. இந்த 328ல் பார்த்தீங்கன்னா 32ங்கிறது இதோட மெமரி, ஃப்ளாஷ் மெமரி. இதில் எவ்வளோ KB நீங்கள் வந்து அதில் கோடிங் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் 32ன்னு போட்டிருக்காங்க. 8ங்கிறது இது 8 பிட் ப்ராசஸர். ஸோ 8 பிட் உள்ள டேட்டாஸை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி டேட்டா கொடுத்தாலும் 8 பிட்டில் தான் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்க. ஸோ இப்போ 8 பிட்டு இது மைக்ரோ கண்ட்ரோலர். AVRங்கிறது அதோட ஆர்கிடெக்சர். நிறைய டைப் ஆர்கிடெக்சர் இருக்குது எம்பெடட் சர்க்யூட்ஸில். அதில் இது வந்து AVR, இந்த அட்மல்ங்கிற கம்பெனி அந்த AVR ஆர்கிடெக்சரை உருவாக்கி இந்த ஐசிஸை ஃபார்ம் பண்ணி ஐசியை வந்து ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை பயன்படுத்தக்கூடிய, ரொம்ப எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஃபேமஸான காரணம் ஒன்று விலை குறைவு, ரெண்டாவது ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ சோர்ஸுங்க. ஓப்பன் சோர்ஸ்னாலே பைசா கிடையாது. ஓப்பன் சோர்ஸு, இதோட சாஃப்ட்வேரும் சரி, இதோட ஹார்ட்வேரோட சர்க்யூட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணும்னா அவங்க போர்டை தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே அந்த போர்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். அதோட சர்க்யூட்டு, பின் டீட்டெயில்ஸ், சைஸு, டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஐசியும் ரொம்ப எளிதாக தனியாக ஐசி மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. 328 கொஞ்சம் கூட இருக்கும். நம்ம Atmega 8ன்னு சொல்லி ஃப்ளாஷ் மெமரியை கொஞ்சம் கம்மி பண்ணி விலை குறைவாக கிடைக்குது. அதை தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த போர்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அவங்களே எழுதியிருக்கிறாங்க என்னென்ன பின் எதுக்கு பயன்படுதுன்னு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஆர்டினோவை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்க, ஒரு இன்னோவேட்டிவ் பர்பஸ்க்காகவோ
அல்லது உங்களோட ப்ராஜெக்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன்ஸ் ஏதாவது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் போர்டு மாதிரி, டெவலப்பர் போர்டு. ரொம்ப எளிதாக நீங்களே பண்ணிக்க முடியும். ரொம்ப இதில் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலேயே சாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா நெட்டில் உங்களுக்கு கோடு கிடைக்கும் ஃப்ரீயாக. ஃபாரம்லாம் இருக்குது, ஆர்டினோ ஃபாரம்லாம் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கோடு கிடைக்கும். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கவே இருக்குது ChatGPT ஆர் டீப்சீக்கு. எதில் போட்டிங்கனாலும் அந்த படம் நீங்கள் போட்ட எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு ECDAக்கெலாம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சர்க்கியூட்டை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி வேலைகள் வேணும், எனக்கு கோடிங் பண்ணி கொடுன்னா பண்ணி கொடுத்துரும். அதை அப்படியே தூக்கி இதில் எம்பெடட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது கோடிங் எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக போகிறதில்ல. ஆனால் அந்த கோடிங்கை எப்படி இதில் நமக்கு தேவையானபடி இதில் ப்ரோக்ராம் இதுக்குள்ளே ஏற்றுறது, கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி ஏற்றுறது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து முதலாவது கட்டமாக இதை போர்டில் பற்றி முதல்ல புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் கோடிங்கை நம்ம வந்து சாம்பிள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 பிட்டு சொல்லிட்டேன். AVR ஆர்கிடெக்சர் அட்மல்ங்கிற கம்பெனி பண்ணியிருக்காங்க. மெமரி 3 மெமரி இருக்குது. இப்போ ஆஸ் யூஷுவல் கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரி தான். ஹார்ட் டிஸ்க் இருக்குது, EEPROM இருக்குது, அங்கே பயாஸ் மெமரி, அதுக்கப்புறம் ரேம் இருக்குது. இது சின்ன சிறிய கம்ப்யூட்டர் மாதிரி தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி 32 கிலோபைட்ஸு. ஒரு 10,000 தடவை நீங்கள் வந்து அதை எரேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அது அவங்க கொடுத்துருக்கிறது, அதுக்கு மேலே கூட வரும், பட் அது வர கேரண்டீடு. அதுக்கப்புறம் ரேம் ஸ்டாட்டிக் ரேண்ட் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இதுவும் கம்ப்யூட்டரில் இருக்குது. ரேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரேம் எதற்காகனா, இது ரன் ஆகும்போது, இதில் எழுதக்கூடிய கோடு ரன் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு டேட்டா அதுலேருந்து ஃபார்ம் ஆகும். அந்த டேட்டாஸை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி அந்த ரன்னிங் டைம் மட்டும் வச்சுக்கிறதுக்கு. இது ஆஃப் பண்ணிட்டீங்க, பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த ரேம் தான் இது. அதுக்கு வந்து 2 கிலோபைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. EEPROM வந்து 1 கிலோபைட். EEPROMங்கிறது என்னென்னா ஒரு நான் வேலட்டைலுங்க. அதாவது பவர் கட் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எரேஸ் ஆகாது. இதுவும் தான் எரேஸ் ஆகாது. பட் இதில் நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் தேவை. புரியுதுங்களா? ஆனால் இந்த EEPROMல வந்து மெமரி பண்ணால் ரன்னிங் டைம்லேயே கோடுலேயே எழுதிடலாம். இதில் வரக்கூடிய வேல்யூவை நீ ஸ்டோர் பண்ணிக்கோ. ஒரு பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு 3D பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆகிடுது. எந்த பொசிஷனில் கட் ஆகுதுங்கிறது இதில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் அதே பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்காக நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக கோடு எழுதுன அவசியம் இல்லை. அந்த கோடுக்குள்ளேயே ஒரு லைன் ஆட் பண்ணுறா போதும். அதற்காக EEPROM 1 கிலோபைட் கொடுத்துருக்குறாங்க. இது 1,00,000 தடவை நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். அதாவது ஒரு எரேஸ் பண்ணி திருப்பி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 16 மெகாஹெர்ட்ஸ். இது எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இதில் அது என்ன ஸ்பீடில் வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இன்னொரு எக்யூப்மெண்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த பொறுத்தளவில் 16 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இது வேலை செய்யுதுங்க மேக்ஸிமம். இதில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், 8 மெகாஹெர்ட்ஸில் கூட கம்மி பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 16 மெகாஹெர்ட்ஸ். இதுக்காக கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. 8ன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, டிவைட்/2 போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட ஸ்பீடு வந்து நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் இது வேலை செய்யக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.7லேருந்து 5.5 வரை வோல்டேஜ்குள்ளே வேலை செய்யும். அதாவது இந்த ஐசி அந்த வேலை செய்யும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடியது 12 வோல்ட் தாங்க, 12 வோல்ட் டிசி. 12 வோல்ட் டிசியை இந்த ரெகுலேட்டர் போட்டு, இது 5 வோல்ட் ரெகுலேட்டர், இது 3.3 வோல்ட் ரெகுலேட்டர். ஓகேங்களா? இந்த 2 வோல்ட்டும் இங்கே நம்ம வந்து அவுட்புட்டாக கிடைச்சிடும். இந்த 5 வோல்ட் தான் இது வேலை செய்யும். ஆனால் 3.3ல கூட வேலை செய்யும். எதற்காக 3.3 கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு நிறைய சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கிங் வோல்டேஜ், இப்போ ப்ளூடூத்லாம் எடுத்தீங்கன்னா 3.3 தான் அதோட ஒர்க்கிங் வோல்டேஜ். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக 3.3 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி 3.3 நீங்கள் பவர் சப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐசி 3.3லையும் வேலை செய்யும். எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இது இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய பின்னு பார்த்தீங்கன்னா 20 பின்னு இதில் இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிறதுல டைனியாக நீங்கள் வேணும்னா 6 இன்புட் அவுட்புட் பின் கொண்ட சின்ன ஐசி கூட இருக்குது. உங்களுக்கு இடம் பத்தாக்குறையாக இருக்குது, சின்னதாக ஒரு ட்ரோன் மாதிரி பண்ணோம்னா அதில் 6 பின் இருந்தால் உங்களுக்கு போதும். அப்படின்னா 6 இன்புட் 3 இன்புட் 3 அவுட்புட் அல்லது 6 இன்புட் அவுட்புட் பின் இருந்தால் போதும்னா நீங்கள் அந்த ஐசியை பயன்படுத்திக்கலாம். Tiny 85 நம்ம வந்து காமிச்சேன். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு பின்ஸை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பவர் இன் பாசிபிலிட்டிஸ் எதாவது வழியாக கொடுக்கலாம்னா யூஎஸ்பி சாக்கெட், யூஎஸ்பி சாக்கெட், இது வந்து 12 வோல்ட் டிசி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது போக இங்கே வி இன்னு ஒன்று இருக்குது,
அதாவது இதுல கொடுக்கக்கூடிய சப்ளை இந்த ரெகுலேட்டர் வழியா போகும்போது அதிகமான கரண்ட்ல ஒரு மோட்டர், நீங்க ஒரு ஹெவி மோட்டர் யூஸ் பண்ணோம், டாய் மோட்டர் தான், பட் கரண்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய ஹெவி டியூட்டி மோட்டராக இருந்தால் நீங்கள் விஇன் தனியாக கொடுத்துக்குங்க. இந்த விஇன்லேருந்து அந்த சப்ளை போய்க்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த போர்டுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய வோல்டேஜை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். சிறிய வோல்டேஜ் ஏதாவது எல்இடி அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம், இது தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் விஇன் இதில் கொடுத்தீங்கன்னா இதிலிருந்து வரக்கூடிய வோல்டேஜ் தான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய அவுட்புட்டாக வெளியில் போகும். அந்த அவுட்புட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது மோட்டரை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் டயோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் வந்துடுச்சுன்னா இந்த வோல்டேஜ் போகாது. புரியுதுங்களா? ஒரு ப்ரொடெக்ஷன் டயோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இது பவர் இன்ல 3 பாசிபிலிட்டிஸில் கொடுக்கலாம். சாக்கெட் என்னன்னா, கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் யூஎஸ்பி சாக்கெட் கொடுக்குறீங்க. நான் நேற்றே காமிச்சேன். இதை போல் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் சாக்கெட் மாதிரி இருக்கும். பிரிண்டரில் வர சாக்கெட் தான். இன்னொரு பக்கம் யூஎஸ்பி இருக்கும். கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி கொடுத்துக்கணும். இதில் வந்து நீங்கள் இப்போ வர்றதுல சி போர்ட் கூட வருது. ஆனால் என்ன பொறுத்த அளவில் இதுதான் வந்து லாங் லைஃப் வரும். சி போர்ட்டில் அந்த பின்னு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க. இப்போ இது வழியாக தான் நம்ம ப்ரோக்ராமை வந்து லோடு பண்ண போகிறோம். அதை நம்ம ஒரு போர்டில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது வழியாக இப்போதைக்கு பார்த்துருக்கிறது பவர் இன். இந்த போர்டை வந்து ஆன் பண்ணணும்னா எந்தெந்த வகையில் கொடுக்கலான்னு பார்த்தோம். அடுத்ததாக கிரவுண்ட் பின். இப்போ பாசிட்டிவ் பின்னு நான் சொன்னேன், 5 வோல்ட் 3.1 அதையும் சொல்கிறேன். கிரவுண்டு பின் ரொம்ப முக்கியம். இதில் 3 கிரவுண்டு பின் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா நான் சொன்னது போல் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இதை போல் ஷீல்டு இருக்குது. ஆர்டினோ போர்டு மேலேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஆர்டினோ போர்டு இது இருக்குன்னா இதுக்கு மேலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் நிறைய பின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 பின் தான் இருக்குது. 3 பின் போதும்னா நீங்கள் ஷீல்டு தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷீல்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 இங்கே 2 கிரவுண்ட் பின்னு, 2 இங்கே 1 கிரவுண்ட் பின் இருக்கு. மைனஸ் எடுக்க வேண்டிய இடத்துக்கு எந்த போர்டு எடுத்தாலும் ஒரு இதுல இருந்து ஒரு கிரவுண்ட் பின் காமன் இருக்கும். அந்த கிரவுண்ட் பின்னுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது பவர் அவுட். இங்க இருந்து பவர் வெளியில எடுக்கணும் அப்படின்னா இந்த 3.3 வோல்ட் 5 வோல்ட் அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க 5 வோல்ட் உங்களோட ஆட் பண்ணக்கூடிய சென்சார் எந்த வோல்டேஜில் வேலை செய்யுதுன்னு பாருங்க. 3.3 இருந்தால் இதுல இருந்து எடுத்துங்க, 5 வோல்ட் வந்து இதுல இருந்து எடுத்துங்க. உங்களுக்கு அதிகமான 5 வோல்ட் தேவை 2-3 வேணும்னா நீங்க ஒரு பிரெட் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஷீல்டு போட்டு தான் இன்னும் கொஞ்சம் 5 வோல்ட்டை நீங்க எடுத்துக்கணும். அடுத்தது டிஜிட்டல் பின்ஸ். ரொம்ப முக்கியமான பின்னு. மேல இருக்கிறது பூரா டிஜிட்டல் பின்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. கீழேயும் கூட பின் இருக்கு. நான் மொத்தம் 20 சொன்னேன். மேல வந்து 8, 6, 14 தான் இருக்கு. இன்னும் 6 பின்னு வந்து கீழே அனலாக்கா பயன்படுத்தக்கூடிய பின்னையும் நீங்க டிஜிட்டலாக பயன்படுத்திக்கலாம். அதனால தான் நம்ம வந்து டிஜிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 20 பின்னு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டிஜிட்டல்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அதில் இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா 2 லெவல் தான். ஒன்று ஹையா இருக்கும், பைனரி மாதிரிங்க. ஒன்று ஆனும் இல்லை ஆஃப். இப்போ ஆன் வந்து மேலே இருக்குதா வச்சுக்கோம், இது ஆஃப். இதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஆனை வந்து 1ன்னு டினோட் பண்ணிக்குவாங்க, இதை 0ன்னு டினோட் பண்ணிக்குவாங்க பைனரியில். கோடில் பார்த்தீங்கன்னா எக்ஸா கோடில் இப்படி தான் இருக்கும். 0101 தான். ஏன்னா கம்ப்யூட்டர் ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் அதுக்கு தெரியும், பைனரி கோடு மட்டும்தான். அப்போ நீங்கள் எந்த கோடு என்ன மாதிரி இந்த ஃபார்மெட்டில் எழுதினாலும் அதை பைனரியாக தான் அதை ரீட் பண்ணிக்கும். ஸோ இந்த 2 லெவலில் இது 1ங்கிறது 5 வோல்ட்டுங்க, இது 0 வோல்ட். ஸோ இப்போ இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் கோடில் எழுதும்போது இது ஆன் ஆஃப்னு எழுதக்கூடாது. ஆன், இது ஆஃப், ஆஃப்னு எழுதக்கூடாது. அதே மாதிரி 01ன்னு எழுதக்கூடாது, இல்லை 05 வோல்ட்னு எழுதக்கூடாது. அப்போ என்ன எழுதணும்? இங்கே வந்து 5 வோல்ட்டை ஹைன்னு எழுதணும், கேபிட்டல் லெட்டருங்க. லோன்னு எழுதணும், ஸ்மால் லெட்டர் கூட அது ரீட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த நொட்டேஷன்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிது, புரியுதுங்களா? ஸோ இப்போ ஹை, அதுதான் நான் ஹை லோன்னு எழுதியிருக்கிறேன். டிஜிட்டல்னா வேற ஒன்றும் இல்லை, சிக்னல் இப்படி வரும். இப்போ அந்த டிஜிட்டல் வந்து ஆன்னா இங்கே வந்து 5 வோல்ட் வந்துடும், ஆஃப்னா 0 வோல்ட் வந்துடும். அது நீங்கள் கோடிங்கில் எழுதுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து எனக்கு 5 வோல்ட் கொடு, இல்லை 0 வோல்ட் கொடு, நடுவில் 2.5 கொடுனா கொடுக்காது, புரியுதுங்களா? ஸோ அதனால டிஜிட்டலில் தான் நமக்கு வந்து ரீட் பண்ணோம், இது தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம அனலாகில் கொடுத்தா கூட டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி தான் வேலை செய்ய போகிறோம், புரியுதுங்களா? சரி, அடுத்தது டிஜிட்டல் பின்ல 0லேருந்து 7, 8லேருந்து 13 இந்த 14 பின்னை வந்து பியூர் டிஜிட்டலுங்க. டிஜிட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நம்பர் தான் அட்ரஸ், இதுக்கு இதில் போட்டிருக்க நம்பர் தான். நான் அதை லாஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன்.
இந்த நம்பர் தான் நீங்க அட்ரஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பின்னை குறிப்பிடுறது உங்க கோடுல இந்த அட்ரஸ் எதுக்கும் எந்த பின்னுக்குமே ஒரு அடையாளம் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இதோட பின் நம்பர் இதுதான். இந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்க என்ன கோடு எதுனா அந்த பின்ல தான் அந்த வேலை நடக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இதே டிஜிட்டல் பின்ல பாத்தீங்கன்னா அதே பின்னை மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பின்னையும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு 6 பின்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3, 5, 6, 9, 10, 11. 3, 5, 6, 9, 10, 11. இந்த பின்னுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா டைடல் சிம்பிள்னு சொல்லுவாங்க. டைல்டுன்னு இது என்ன சிம்பிள்னா ஒரு ஏசி ஃப்ரீக்வன்சி சிம்பிள் மாதிரி இருக்கு. இது வந்து பிடபிள்யூஎம் சிக்னலுக்காக கொடுக்கறது. பிடபிள்யூஎம் சிக்னல்னா உங்களுக்கு தெரியும், டிசியை நீங்க குறிப்பிட்ட மாதிரி டியூட்டி சைக்கிள்ல ஆன் ஆஃப் பண்ணுவீங்க. இப்படி இது பாத்தீங்கன்னா 25% டியூட்டி சைக்கிள், இது 75%, இது 50%. ஸோ இந்த டியூட்டி சைக்கிளை நீங்கள் இந்த மாதிரி மாற்றுறது மூலியமாக ஒரு டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்கலாம். இது பிடபிள்யூஎம்மோட மெத்தடு. இந்த பிடபிள்யூஎம் சிக்னலை நீங்கள் அவுட்புட்டாக வேணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் பைனரி 2.5 வோல்ட்லாம் கிடைக்காது. இது மாதிரி நீங்கள் பிடபிள்யூஎம்மாக வெளியில் எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு அனலாக் சிக்னல் மாதிரி தான். ஸோ அப்போ அது எல்லாத்துலேருந்து எடுக்க முடியாது. அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 6 பின்னு செலக்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய கன்வர்ஷன்லாம் அதில் செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த 6 பின்னு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ல பிடபிள்யூஎம் சிக்னல் தேவைப்பட்டால் இந்த 6 பின்னை தான் பயன்படுத்திக்கணும். அதனால டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பின் வந்து பிடபிள்யூஎம்க்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது 3 and 2 இன்டரப்ட் பின். இன்டரப்ட் பின்னா இப்போ நீங்க கோடு எழுதுறீங்க. இது 1 ஃபர்ஸ்ட் கோடு, 2, 3 இப்படி கோடு எழுதிட்டே வரீங்க. 1000 கோடு வரை எழுதிட்டீங்க. 1000 மேல கூட போகலாம். இப்போ இந்த கோடு வந்து நீங்க எழுதிருக்கீங்க. இப்போ 2வது கோடுல ஒரு பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த பட்டனை பிரஸ் பண்ணினால் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் ஸ்டாப் ஆகணும் அல்லது ஹால்ட் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ இந்த பின்னு வந்து நீங்க நடுவில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அது படிக்க தெரியாது. அது என்ன பண்ணுனா ஒரு லைனா படிக்கும். அதுக்கு பேர் ரீடிங் வாங்க. புரியுதுங்களா? ஒரு லைனா படிச்சு அந்த லைன்ல நீங்க என்ன அதுக்கு வேலை கொடுத்துருந்தீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைனுக்கு போகும். அதெல்லாம் மில்லி செகண்ட்ல நடக்கும். அவ்வளவு லேட்டாலும் ஆகாது. ஆனா இந்த மாதிரி நடக்கும்போது நடுவில் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக டிலேன்னு சொல்லி அந்த கோடை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, சிக்னல் வர லேட் ஆகும் அப்படின்னு எங்கேயாவது நடுவில் டிலே யூஸ் பண்ணிருப்பீங்க. இத்தனை மில்லி செகண்டுக்கு நீ ப்ரோக்ராமை வந்து ஃபார்வர்ட் பண்ணாத, இந்த இடத்துல நிறுத்து. பஸ் ஸ்டாப்ல பஸ் நிற்கிற மாதிரி தான், அங்கே போய் நின்றும். அந்த செகண்டுக்கு அப்புறம் திருப்பி தொடரும். ஸோ இப்போ இதெல்லாம் தொடர்ந்து 1000வது லைனை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி முதல் லைனுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து நடுவில் வந்து ஒரு பின்னை பிரஸ் பண்ணுனா எனக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து கோடு எழுதி வச்சிருக்கீங்க 2வது லைன்ல. இப்போ அந்த பட்டனை அமுக்குறீங்க. அது ஒரு சுவிட்ச், பட்டன் சுவிட்ச், புஷ் சுவிட்ச் அமுக்கும் போது அது ஹால்ட் ஆகணும்ல. ஹால்ட் ஆகணும்னா இந்த கோடை படிக்கணும் கம்ப்யூட்டர், அந்த ப்ரோக்ராமர். அப்ப அது எப்ப படிக்கும்? 1000 முடிச்சு மறுபடியும் மேல வரும்போது அந்த 2வது லைனை படிக்கும். அப்ப நீங்க அமுக்கும் போதும் அந்த 2வது லைன் படிக்கிறதும் சிங்க்ரனைஸ் ஆகாது. நீங்க பிரஸ் பண்ணுவீங்க, ஒரு ரிசல்ட் இருக்காது. நீங்க ஏன் ரிசல்ட் வரலன்னு நினைப்பீங்க. ஏன்னா நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது 1000 படிச்சு மேல வந்து திரும்பி வரும்போது பிடிச்சிடலாம். நீங்க பிரஸ் பண்ணிட்டு கை எடுத்துட்டீங்க. அப்ப அதுக்கு சென்ஸ் பண்ண முடியாது. அது 2 மேட்ச் ஆகாம தவிடும், அது ஸ்கிப் ஆயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டரப்ட் பின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது இன்டரப்ட் பின் அதிகமாக தேவைப்படாது, இந்த மாதிரி சமயங்களுக்கு தேவைப்படும். எமர்ஜென்சியில் ப்ரோக்ராம்லேருந்து நீ வெளியில வா, ப்ரொசீட் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்டரப்ட் பின் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த இன்டரப்ட் பின்னை ப்ரெஸ் பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்டரப்ட்ங்கிற ஒரு வார்த்தையால் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த லைன் எந்த லைனை மைக்ரோ ப்ராசஸர் ரீட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த இன்டரப்ட் நடுவில் போய் இன்டரப்ட் பண்ணி அதோட வேலையை செஞ்சிடும், அதாவது ஹால்ட் பண்ணிடும். திருப்பி இது 2வது லைனை ரீட் பண்றதுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணாது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசதி இது. அது எது இல்லைன்னா இந்த 2-3 பின்னை தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். இந்த பட்டன் கொடுக்குறீங்கல்ல, இந்த பட்டனை வந்து இந்த 2ல தான் கனெக்ட் பண்ணலாம். நீங்க ஏதோ ஒரு பின்ல கனெக்ட் பண்ணிட்டு இன்டரப்ட் ஃபார்முலா போட்டீங்கன்னா வேலை செய்யாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை ஒரு ட்ராக் மூவ் ஆகுது, ஒரு இடத்துல போகணும்னா நிற்கணும். அப்போ இது மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ட்ராக் வந்து இன்டரப்டா கொடுத்துருவாங்க. அந்த பின்னு லிமிட் சுவிட்சை வந்து இன்டரப்டா கொடுப்பாங்க. அந்த லிமிட் சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும்போது மோட்டர் ஆஃப் ஆகணும், இல்லாட்டி ஓடி மோட்டர் உடஞ்சு போயிடும், கியர் உடஞ்சிரும்.
ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துலையும் பயங்கர நல்ல யூஸாக இருக்கும். ஆனால் அதுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க, 3 2. அடுத்து அனலாக் பின்னுங்க. அனலாக்ங்கிறது என்னன்னா, இப்போ டிஜிட்டல்ல நான் என்ன சொன்னேன், ஆன் ஆஃப், அதாவது 0 1, அதாவது 5 வோல்ட், இது 5 வோல்ட், இது 0 வோல்ட். அனலாக்ங்கிறது இப்படி வரும். அப்போ 0 வோல்ட், 1 வோல்ட், 2 வோல்ட், 3, இது 5, இது 4. ஸோ அனலாக் வோல்ட்டுங்கிறது வேரி ஆகும். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இது பைனரி தான், இது ரீட் பண்ணும். இது வந்து அனலாக்ல ரீட் பண்ண, அதாவது இந்த மாதிரி வோல்டேஜ் வேரியேஷன்ஸ்ல இதுக்கு படிக்க தெரியாது. அப்போ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் வரக்கூடிய அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி தான் அதை ரீட் பண்ணும். அது கன்வர்ஷன் மெத்தட் நீங்கள் பார்க்க வேண்டாம், அந்த கன்வர்ஷன் அதுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. அந்த கன்வர்ஷன் வந்து எல்லா பின்னுக்கும் கொடுக்கல, இங்கே இருக்கக்கூடிய 6 பின்னுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பின்னை வந்து டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணலாம். டிஜிட்டலாக யூஸ் பண்ணீங்கன்னா 0 5 மட்டும்தான் எடுத்துக்கும். அனலாகாகவும் யூஸ் பண்ணலாம். அனலாகா யூஸ் பண்ணீங்கன்னா இதை போல எடுக்கும். ஆனால் இதுலேயும் வோல்டேஜ் அதுக்கு மெஷர் பண்ண தெரியாது. அது என்ன பண்ணுன்னா, இந்த 0லேருந்து 5 வோல்ட்டை 0லேருந்து 1023 லெவலுக்கு இதை வந்து சின்னதாக பிரிச்சிடும். புரியுதுங்களா? பிரிச்சுட்டு இந்த 2 வோல்ட் எந்த கோட்டுக்கு நேரம் இருக்கு, இப்போ 2.5னா பாதி, இதில் பாதி பார்த்தீங்கன்னா 512. அப்போ 512ன்னு இதுக்குள்ள டிஜிட்டலாக உள்ள போயிடும். 512 10 பிட்டில் 0 1 1 1 0 அப்படின்னு போட்டு அது உள்ள போயிடும். புரியுதுங்களா? இப்போ 1023னா 10 பிட்ல பார்த்தீங்கன்னா எல்லா பிட்டும் ஆன்லேயே இருக்கும். அதான் வந்து 10 பிட் கோடு. புரியுங்களா? அப்போ அது வந்து பிட்டாக தான் போகுது, ஆன் ஆஃபாக தான் போகுது. ஆனால் அது 10 பிட் டேட்டாவாக போகுது. 10 பிட் டேட்டாவில் இது எந்த லெவலில் இருக்கோ அதை பைனரியாக மாற்றி அதை 10 பிட் டேட்டாவாக்கி டிஜிட்டலாக தான் உள்ள போகுது. அந்த போனதை நீங்கள் கோடில் உங்களுக்கு அவுட்புட் வந்து எனக்கு டிஜிட்டலில் வர்ற வேல்யூ வேண்டாம், அதாவது 0லேருந்து 1023ங்கிற வேல்யூ வேண்டாம், எனக்கு 0லேருந்து 5 வோல்ட்டுக்குள்ள வேல்யூவாக அவுட்புட் வரணும், உங்களோட டிஸ்பிளேல வரணும். ஏன்னா டிஸ்பிளேல எவ்வளோ வோல்ட்டுன்னு காமிக்கணும்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதை காமிச்சிச்சுன்னா புரியாதுல்ல. ஸோ இப்போ அதனால என்ன செய்யறோம்னா, இந்த 0 to 223 இந்த 0 to 5ஓட மேப் பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுறது. அது ரொம்ப சிம்பிள். இப்போ அனலாகோட வேல்யூ இந்த வேல்யூ இருக்கு, A0ங்கிற வேல்யூ. இந்த வேல்யூவை வந்து என்ன செய்யணும்னா, டிவைடட் பை 1023 24, ஏன்னா இது வந்து இத்தனை டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க, இன்டூ இந்த 5 வோல்ட்டுக்கு நமக்கு மேப் பண்ணணும் 5 வோல்ட். இப்போ 3.5 இருந்தால் 3.5ல மேப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வோல்ட் அனலாக் மேக்ஸிமம் ரேஞ்ச் வச்சிருக்கீங்களோ அந்த வோல்ட்டை போடணும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் இந்த வோல்டேஜ். அப்போ உங்களுக்கு ஒரு வோல்டேஜை வெளியில் தெரியணும்னா இந்த கால்குலேஷன்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். மேப்பிங் சொல்லுவாங்க இதுக்கு பேர். புரியுங்களா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து நம்ம வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், இதெல்லாம் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம், இல்லை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு டைரெக்டாக போயிடலாம். அடுத்தது கம்யூனிகேஷன். அதாவது இந்த போர்டுல இருந்து இன்னொரு போர்டுக்கோ அல்லது இன்னொரு எக்யூப்மெண்ட்டுக்கோ கம்யூனிகேட் நடக்கணும். புரியுதுங்களா? ஒரு சென்சார் இருக்கு, இல்லை ஒரு அவுட்புட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்ல, ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு தான் இது ப்ரோட்டோகால்ங்கிறது. அது ஒரு மெத்தட், எந்த மெத்தடில் நம்ம வந்து தொடர்பு கொள்கிறோம், அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோட்டோகாலில் ஒரு 3 ப்ரோட்டோகால், முக்கியமான ப்ரோட்டோகால் இருக்கு. ஒன்று UART, யூனிவர்சல் அசிங்க்ரனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ரோட்டோகால். இதுதான் நம்ம USB வழியாக கொடுத்து இதில் சீரியல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த சிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த சிப்ல இருந்து இது சீரியலில் தான் எடுத்துக்கும், இந்த சீரியல்லேருந்து இதை ப்ரோக்ராம் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த ஐசி, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 2 மெயின் ஐசி இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், நம்ம பயன்படுத்தக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர். ஆனால் கம்ப்யூட்டர்லேருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணி இதை ப்ரோக்ராம் பண்ணுவதற்காக ஒரு ஐசி இருக்குது, அது வந்து இந்த போர்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமலும் பண்ணலாம், அதற்காகவும் சாஃப்ட்வேர் இருக்குது, AVR டியூட்னு சொல்கிறது. அது ப்ரோக்ராமாக போட முடியாது, அந்த ப்ரோக்ராமை எக்ஸா கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் எடிட் பண்ண முடியாது. பட் இதுனா கோடுனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் நிறைய தடவை எடிட் பண்ணி உங்கள் ப்ரோக்ராமை வந்து ரிஃபைன் பண்ணலாம். இது UARTங்கிறாங்க. UARTங்கிறது USB வழியாக வருது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பின்னு பார்த்தீங்கன்னா TX RX இந்த பின்னை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த போர்டுல இருந்து ஒரு ப்ளூடூத்தோ அல்லது வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த TX RX பின் வழியா UART மெத்தடில் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வழியாக பண்ணலாம். இது வந்து இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக.
ஆனால் இதுதான் முக்கியம். இது வழியாக அதனால எப்பொழுதுமே அந்த 0, 1 பின்னை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்தாமல் இருக்கிறது, டிஜிட்டலாக பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. தேவைன்னா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ பின் தேவை இருக்குன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கிற பின் எடுத்துக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த TX-RX தேவை இல்லைங்களா. ஸோ இதுதான் TX-RX பின்னு. அடுத்தது I2C. I2Cங்கிறது இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ரொம்ப ஃபேமஸ். I2C அல்லது I2C. இது பார்த்தீங்கன்னா 4 பின்னு வேணும், ஒன்று பவர், ஒன்று கிரவுண்டு, அது நார்மல். அதுக்கப்புறம் 2 பின்னிலேயே கனெக்ட் ஆகிடும். இது ரொம்ப லாங்காக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், ரொம்ப அந்த சென்சார் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா நீங்கள் இது பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா SDA, இதுதான் டிஜிட்டல் அனலாக் சிக்னல், இது வழியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிக்னல். இது கிளாக் சிக்னல். இது எந்த வேகத்தில் வேலை செய்யுது அதே வேகத்தில் தான் சென்சாரும் வேலை செய்யணும், அப்போ தான் மேட்ச் ஆகும். அதற்காகத்தான் அது 2 கொடுத்துருக்குறாங்க. அது 2ஐயும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எத்தனை சென்சார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது தகுந்த மாதிரி அது செலக்ட் பண்ணி அதோட டேட்டாஸை அதோட பரிமாற்றம் செஞ்சுக்கும். இதுக்கு 2க்கும் உபயோகப்படுத்துறது A4 and A5. இது இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்குது. உங்கள் வசதிக்காக 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 ஒரே பின் தான், புரியுங்களா. ஸோ இப்போ இது I2C பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோட்டோக்காலை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரியணும்னா என்னோட வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். அந்த ப்ரோட்டோக்காலில் என்ன ஆக்சுவலாக நடக்குது, எப்படி அதை பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனேன்னா வீடியோ பெருசாகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்கணுங்கிறதுல என்னோட சேனலில் போங்க, இதை பற்றி வீடியோக்கள் இருக்கு. முக்கியமான ப்ரோட்டோகால் இதுதான். இது SPI மாடல், சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். சீரியல் டேட்டாவில் நம்ம ப்ரோக்ராமை பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம். ஸோ இது மூலியமாக இதே 3 to 8 இன்னொரு ஐசி உங்கள் கையில் இருக்குது. அந்த ஐசியை ப்ரோக்ராம் பண்ணணும்னா இந்த மெத்தடில் தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வீடியோவில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இதை தான் காமிக்க போகிறோம். எப்படி ஒரு ஐசியை இந்த மாதிரி போர்டு இல்லாமல் ஐசியை மட்டும் ப்ரோக்ராம் பண்ணி எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னை பயன்படுத்தியிருக்காங்க, டிஜிட்டல் இருக்கக்கூடிய 4 பின்னை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. UART இதை பயன்படுத்தினாங்க, I2C இதை பயன்படுத்தினாங்க, இந்த 2ம். SPI இந்த 4ஐயும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது போக இங்கே 2 இருக்கு. இது இந்த ஐசிக்குள்ள கம்யூனிகேஷன், தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. இந்த பின்னு இந்த ஐசிக்குள்ள கம்யூனிகேஷன். அதனால நீங்க மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது, 2மே ஒரே வேர்டு போட்டிருக்குன்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த பின்னே யூஸ் பண்ணிங்க, அதான் பெஸ்ட். இது தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அந்த பின்னே யூஸ் பண்ணிக்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த பின்ல பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இதில் டிஸ்பிளேல இல்லை, அதனால கொடுத்துருக்குறேன். SCK இந்த MISO மாஸ்டர் இன் ஸ்லேவ் அவுட். இது மாஸ்டருங்க. இதுலேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஐசி ஸ்லேவ். அப்போ இங்கிருந்து அங்கே போகுது சிக்னல், அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வருது. அப்போது மாஸ்டர் இன்னா ஸ்லேவ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் மாஸ்டருக்கு வருது, இன்கமிங். மாஸ்டர் அவுட் ஸ்லேவ்னா மாஸ்டர்லேருந்து ஸ்லேவுக்கு போகுது. ஸ்லேவ்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய இன்னொரு ஐசி. இதை ப்ரோக்ராமராக மாற்றிட்டு இதுலேருந்து இன்னொரு ஐசியை ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அதாவது ஒரு பொருளை செஞ்சு அந்த பொருளை வச்சு இன்னொரு பொருள் செய்கிற மாதிரி, அந்த மாதிரி தான். இந்த பொருளை பொருள் செய்கிற மிஷினாக இதை கோடை எழுதிட்டு இந்த போர்டை வச்சு இன்னொரு போர்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அதுதான் இதோட வசதி. டெவலப்மெண்ட் போர்டுங்கிறதுனால எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடியது. ICSPங்கிறது இன் சர்க்கியூட் சீரியல் ப்ரோக்ராமிங். இது வேர்டுக்காக நான் சொல்ல வந்தேன். சரி, இப்போ நம்ம கோடு 1000 கோடு எழுதுறோம், 10,000 கோடு எழுதுறோம். அப்போ கம்ப்யூட்டர் நீங்க அது மைக்ரோ கண்ட்ரோலர் வேலை செய்யும் போது ஸ்லோ ஆகிடும், மெமரியும் பத்தாமல் போயிடும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது கோடை சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரே வேலையை 10 லைனில் எழுதக்கூடிய கோடை ஒரே கோடில் நீங்கள் சுருக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேகமும் குறைஞ்சிரும், வேகம் அதிகமாகிடும், டைம் அந்த மெமரி ஸ்பேஸ் கம்மியாயிடும், புரியுதுங்களா. ஸோ இப்போ அதனால இப்போ சப்போஸ் நான் இத்தனை இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. அந்த இன்புட்ஸை GPIO அப்படின்னா குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப்பு B குரூப்பு, இது D குரூப்பு, இது C குரூப். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த D குரூப்பில் இருக்கிற பின்னு பூரா அந்த 0 நான் இன்புட்டாக எடுத்துக்கணும், பாக்கி பூரா அவுட்புட்டாக நான் எழுதணும்னா என்ன பண்ணுவேன், ஒரு 10 கோடு 8 கோடு எழுதுவேன். 0 இன்புட்டாக எடுத்துக்க, 1 அவுட்புட்டாக எடுத்துக்க, 2 அவுட்புட்டாக எடுத்துக்க, இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இல்லைன்னா ஃபார் டு நெக்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு லூப் போட்டு அதில் பண்ணுவோம். இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட். இப்போ ரொம்ப சிம்பிளாக இதை குரூப் ஆக்குனதுனால குரூப்புக்கோட ஃபார்முலா DDRD, அந்த லாஸ்ட் லெட்டர் தான் குரூப். இப்போ DDRB போட்டிங்கன்னா இது, DDRC போட்டிங்கன்னா இது, புரியுங்களா. ஸோ இப்போ இந்த
இந்த ரெக்கார்டு ரிஜிஸ்டர் ரெக்கார்டுங்க. ஸோ இதில் டைரெக்டாக நம்ம அதில் வந்து எழுதுறது, டைரெக்டாக ரிஜிஸ்டரையே நம்ம வந்து கோடிங் எழுதுறது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 கோடு வர்ற இடத்துல ஒரே ஒரு கோடு DDRD ஈக்குவல் டு B1111, அதாவது எதெல்லாம் நீங்கள் அவுட்புட் வேணுமோ அதெல்லாம் 1 போட்டுருங்க, எது வந்து இன்புட்டாக வரணும்னா 0 போட்டுருங்க. பாருங்க, 8 கோடு 8 வரியில எழுதக்கூடியதை ஒரே வரியில ஒரு சின்ன வேர்டில் எழுதிவிட்டோம். அதனால என்ன பயன்னா அந்த கோடை ரீட் பண்றதுக்கு கம்ப்யூட்டருக்கு ரொம்ப சமயங்கள் எடுக்காது, ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட 32 KBல இன்னும் நிறைய நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இனி வர்றதுல நிறைய பேர் இதை ஆப்டிமைஸ் தான் பண்ணிட்டே போறாங்க. அதில் தான் வந்து வெர்ஷன் டு வெர்ஷன் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்காக தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு இருக்கிறதுல இந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்துருச்சு, எல்லாருமே இந்த மாதிரி கோடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு கோடை யூஸ் பண்ணியே நம்ம செய்வோம். இப்போ தான் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ பண்ணுறேன் ப்ரோக்ராமிங்கில், அதில் இந்த மாதிரி கோடை யூஸ் பண்ணிக்கிறேன். ரீசெட்னு ரொம்ப முக்கியமான பின்னு. அந்த இதை வந்து நீங்கள் பீரியாடிக்கலாக ரீசெட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ரீசெட் அதிலேயே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா இந்த பட்டன் வழியாக ரீசெட் பண்ணலாம். ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி தாங்க, பவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி. திருப்பி அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து, அதாவது 10வது லைனில் போயிட்டு இருக்கோம், நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி 1வது லைன்லேருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இன்டரப்ட் பின் மாதிரி தான். ஸோ இந்த ரீசெட் பின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரீசெட் மூலியமாக தான் நீங்கள் மறுபடியும் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் இதை டிசேபிள் பண்ணலாம். அதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஐசி லாக் ஆகிடும். இல்லை, ஐசியை இன்னொருத்தர் காப்பி பண்ணக்கூடாது, யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வேலையை செய்வாங்க. நம்ம அது வந்து தேவையில்லை, பட் அதுக்காக உள்ளது. அதனால கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஐசிலேருந்து இந்த ஐசிக்கு போகிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது ரீசெட் அவசியம். அந்த ஐசி வந்து இதை அடிக்கடி ரீசெட் பண்ணும் ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணும்போதும். அதற்கான பின் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிறேன் ரீசெட் எனேபிள்னு. இதெல்லாம் நீங்கள் வந்து சால்டர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் நல்ல டெவலப்பராக இருந்தால் இதெல்லாம் பயன்படுத்தி உங்களோட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இது எக்காரணத்தை கொண்டு இந்த சால்டர்லாம் எடுத்து விட்டுறக்கூடாது. எடுத்து விட்டிங்கன்னா இந்த இதுலேருந்து இதில் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, இந்த போர்டே வீணாக போயிடும். சரிங்களா? சரிங்க, ரீசெட் பின் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து ஒரு பின் இருக்கு, இன்புட் அவுட்புட் ரெஃபரன்ஸ். இது என்னன்னா, இந்த போர்டு ஒரு போர்டு என்ன ஆகும்னா, இதோட அவுட்புட் பின்ஸ் 3.3 வெளியில வரும். இப்போ நீங்க டைனிலாம் எடுத்தீங்கன்னா சில நேரங்களில் 3.3 வோல்ட் தான் வெளியில வரும். அது ஒர்க் பண்றதே 3.3ல வேலை செய்யும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்ட் 5 வோல்ட்டா வெளியில வருது. அப்ப அந்த போர்டோட கான்ஃபிகரேஷன் என்ன, அது 5 வோல்ட் அவுட்புட் கொடுக்குமா 3.3 அவுட்புட் கொடுக்கும். அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இது 5 வோல்ட்டா இருந்துச்சுன்னா இந்த போர்டு 5 வோல்ட் அவுட்புட்ஸ் கொடுக்கும் எல்லா பின்லையும். 3.3 இருந்தால் எல்லா பின்லையும் 3.3 கொடுக்கும். இது மேலே ஆட் பண்ணக்கூடிய ஷீல்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் சிக்னல். இதில் 5 வோல்ட் வருதுன்னு நீங்கள் எடுத்து எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து இன்புட் அவுட்புட் ரெஃபரன்ஸ். இதில் டிஸ்பிளேல இல்லாத சில டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இதில் எல்இடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 எல்இடி இருக்குது. இது பவர் எல்இடி. பவர் எல்இடிங்கிறது இந்த போர்டுக்கு பவர் சப்ளை வந்துட்டால் அது எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது போர்டு ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல 2 எல்இடி இருக்கு, TX-RX. இந்த TX-RX மூலியமாக ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு புரோட்டோகால் மூலியமா, அது ISP-ஆ இருக்கலாம், I2C-ஆ இருக்கலாம், எந்த புரோட்டோகால் மூலியமாக அந்த போர்டுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு பரிமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த TX-RX லைட்டு பிளிங்க் ஆகும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த போர்டுலேருந்து ஏதோ ஒரு சிக்னல் வெளியில் போயிட்டு உள்ளே வருது. சரிங்களா? அந்த சிக்னலுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் 13வது பின்னில் ஒரு எல்இடி பெர்மனண்ட்டாக அதில் ஒரு எல்இடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கு எதுக்குன்னா, உங்களோட டெவலப்மெண்ட் போர்டில் நீங்கள் சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கம்ப்யூட்டருக்கும் போர்டுக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்காங்க. அதற்காக சாம்பிளாக ஒரு கோடு கொடுத்துருக்குறாங்க. ஒரு எல்இடி 13ஆம் நம்பர் எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணு, பிளிங்க் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கோடை வந்து இதில் கோடில் நீங்கள் ப்ரோக்ராம் சும்மா சாம்பிளுக்காக ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா இந்த 13வது எல்இடி ஆல்ரெடி எல்இடி கனெக்டடு, அந்த எல்இடி ஆன் ஆஃப் ஆகும். இதை நம்ம காமிக்கிறோம் ப்ராக்டிக்கலாக. ஸோ இப்போ இது எதுக்கான டெஸ்டிங்காக தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். 13வது நம்பரை ஒரு எல்இடி அவங்களே ஒரு வசதிக்காக பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒரு பர்பஸ் இல்லை. புரியுதுங்களா? ஸோ 13ஆம் நம்பர் வேற எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அதில் லைட் எரியும் போது இந்த 13ஆம் நம்பர் லைட் எரியும். ஓகே. அதற்கப்புறம் இது யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் சிப். யூஎஸ்பிக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் அதோட அதில் வரக்கூடிய ப்ரோட்டோகால்ஸை மாற்றி இதில் ப்ரோக்ராம் பண்ணுவதற்காக அந்த சிப்பு பயன்படுத்துகிறாங்க. இன்டர்ஃபேஸ் சிப்புன்னு சொல்கிறதுங்க, தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய சிப். 16 இது கிறிஸ்டல், இது வேறு ரெகுலேட்டர் முன்னாடி சொல்லியாச்சு. இது மைக்ரோ கண்ட்ரோலர் Atmel 328. இதில் யூனோவில் Atmel 328 தான் வரும். நீங்கள் Atmel 8 கிடைக்குது, Atmega 8ன்னு ஒரு ஐசி கிடைக்குது. இது Atmega 328. 8 நீங்கள் வாங்கி ப்ரோக்ராம் இதை வச்சு அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அது நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோவில், அதை பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இந்த போர்டில்
இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். இது அதாவது இதோட அட்ரஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு. இதான் போர்டுங்க. போர்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனலாக், அது பூரா டிஜிட்டல்னு சொன்னேன். ஆனால் அந்த அனலாகுக்கு A1 A2 A0 இதை போட்டிருக்கீங்களா, இது மாதிரி தான் நீங்கள் அட்ரஸ் அனலாகுக்கு நோட் பண்ணணும். நீங்கள் இதில் பக்கத்தில் PC0 போட்டிருக்கு, D4 D14 இதெல்லாம் போட்டிங்கன்னா அதில் வேலை செய்யாது. அதெல்லாம் அவங்க போர்ட் நேமு, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது. ஆர்டினோ IDE ப்ரோக்ராமில், இதுக்குன்னு தயார் பண்ண சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி தான் நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். புரியுங்களா? அதே மாதிரி டிஜிட்டலில் பார்க்கல D1 D2 D3 போட்டிருக்காங்க. ஆனால் டியை விட்டுருங்க, வெறும் நம்பரில் மட்டும்தான் கொடுக்கணும். மொத்தம் 20 பின் சொன்னேன். 20 பின் இப்படி தான். 14 பின் நம்பரில் கொடுக்கணும். 6 பின்னு A1லேருந்து A0 வரை, A0லேருந்து A5 வரை கொடுக்கணும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர்ஸை மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா அதில் அது ரீட் பண்ணாது, அது புரிஞ்சிக்காது. அதனால இதில் என்னென்னமோலாம் கொடுத்துருக்குறாங்கன்னு இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த போர்டாகவே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த ஐடிங்கிறது என்வைரன்மெண்டல் சாஃப்ட்வேருங்க, அது டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட். அது என்னன்னா அதில் வழியாக கோடு C+ லாங்குவேஜில் எழுதிட்டு அது அப்படியே ப்ரோக்ராமாக உள்ளுக்குள்ளே ஏற்றிக்குது. அப்போ அந்த கோடில் வந்து எழுதணும்னா இந்த போர்டுக்காக தான் அந்த கோடு, அந்த சாஃப்ட்வேரே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த பின் நம்பரை தான் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் கோடிங்கில் நீங்கள் எழுதணும். ஐசியில் இருக்கிற பின் நம்பர் எடுக்கக்கூடாது. ஐசி பாருங்க 28 பின் இருக்கு. அப்போ 28 பின்ல எந்தெந்த பின் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர்ல கனெக்ட் ஆகாது. அதை நான் இப்போ காமிக்கிறேன். இதுதான் ஐசி, அதே ஐசியோட பின் அவுட்டு. இந்த பின் அவுட்ல பாருங்க 1லேருந்து 28 வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போர்டில் இருக்கிற பின்னு, போர்டில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னா ஒரு 5வது பின் எடுக்கிறேன். இந்த 5வது பின் இங்கே வருது. புரியுதுங்களா? அப்போ நான் 5ன்னு கோடில் எழுதிட்டேன். ஆனால் நான் இப்போ வந்து போர்டை யூஸ் பண்ணல. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த போர்டிலேருந்து ஐசியை கலட்டி ஐசியை மட்டும்தான் என்னோட பயன்படுத்திக்க போகிறேன். அப்போ நம்ம ஐசியிலேருந்து பின்னை டைரெக்டாக எடுக்கணும். ஏன்னா இந்த சர்க்யூட்லாம் இருக்காது. ஐசியிலேருந்து பின்னிலேருந்து டைரெக்டாக எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், 5வது பின்னு பாருங்க, இந்த பிங்க் கலர் தான் இப்போ டிஜிட்டல் பின்னோட சைஸ். 5வது பின் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. புரியுதுங்களா? இந்த 5 தான் நமக்கு வந்து கோடில் எழுதக்கூடிய நம்பர். இதுக்கு நேராக இருக்கிற பின்னை பாருங்க 11. அப்போ நீங்கள் ஐசியில் வந்து கோடில் 5ன்னு எழுதுனீங்கன்னா ஐசியில் 11வது பின்னு தான் அந்த 5வது பின். இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு என்ன வழிங்கிறத நான் கோடில் உங்களுக்கு எளிதாக சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் 11லேருந்து நீங்கள் லைன் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் கோடில் எழுதும் போது 11ங்கிற இடத்துல இங்கே 5ன்னு போட்டு கோடு எழுதணும். அப்போ 5ங்கிற கோடில் வேலை செய்யறது 11ல் வேலை செய்யும். அதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸும். ஸோ இது கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணணும். இதற்கு நான் ஒரு எளிய முறை நான் வந்து சொல்லித்தரேன். அதை முதல்ல அந்த கோடை எழுதிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், குழப்பம் இல்லாமல். இதை நீ கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். வீடியோவில் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும், நானாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா நான் அதுக்கப்புறம் போகிறேன். இல்லைன்னா இன்னும் ப்ராக்டிக்கல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. என்னால் டைம் கிடைக்கும் போது ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் வீடியோ கமெண்ட்டில் கிளியராக கொடுங்க. இப்போல்லாம் கமெண்ட்டில் ரொம்ப ஃபீட்பேக் வர்றதில்லை. அதனால நான் அடுத்து என்ன போகணுங்கிறது எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இல்லாத வீடியோஸை நான் அப்லோட் பண்ணி அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும், என்னோட உழைப்பும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால நீங்கள் இதை வச்சு நீங்கள் கோடிங் நீங்களாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க கிளியராக. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோடிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஒரு ப்ரோக்ராம் பண்ண இந்த காலத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையோ உங்களுக்கு வேண்டியதை நீங்களே பண்ணிக்கலாம். எது வேணாலும் பண்ணலாங்க. ஒரு எலக்ட்ரானிக் டூல்ஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் மிஷின் பண்ணலாம், ரிமோட்டில் ஆன் ஆஃப் பண்ணுறது, ஒய்ஃபை வழியாக பண்ணுறது, ஆப் டெவலப் பண்ணி ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறது, எது வேணாலும் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு காரை வந்து நீங்கள் ஆட்டோ பார்க்கிங் பண்ணணும்னா இந்த ஆர்டினோ வச்சு பண்ணிடலாம். சொல்லும்போது வியப்பாக இருக்கும், என்னோட இவ்வளோ சின்ன போர்டை வச்சு ஒரு காரை கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களோட கேட்டு ஆட்டோமேட்டிக்காக திறக்கணும்னா இந்த போர்டை வச்சு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப எளிது. இதுக்கு அட்டாச்மெண்ட் சென்சர்ஸ் நிறைய வந்திருக்கு, ரொம்ப சீப்பு, எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள் தேடி எங்கேயும் போக வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதற்கு நீங்கள் அதில் இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க. அந்த டைமில் உங்களுக்கு என்னோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வழியும் சொல்கிறேன். அந்த டைமில் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் உங்களோட விருப்பத்தை இந்த கமெண்ட்டில் கிளியராக கொடுங்க. உங்கள் கமெண்ட்லேருந்து எந்த ஃபீட்பேக்கும் வரலைன்னா நான் ப்ராக்டிக்கலுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வச்சுருக்கேன். நேயர்கள் கேட்ட விருப்பப்பட்ட கண்டென்ட்ஸ் நான் அதில் போய்ட்றேன். புரியுதுங்களா? கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்லதொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.